கஷ்டம் 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 சொல்லி 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 கஷ்டமே இல்லாத எக்ஸாம கஷ்டமா ஃபீல் பண்ண வைக்கிற நான் சொல்றேன் உங்களுக்கு தம்பி, எக்ஸாம் சொல்லி சொல்றது உங்களுடைய டேலண்ட காட்டுறதுக்கான இடம். எப்படி தம்பி பாகிஸ்தான்ல அந்த மண் குடிசைக்குள்ள இருந்து கொண்டு ஒரு ஈட்டி வாங்க வழி இல்லாம அர்ஷாத் நதீம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு என்னுடைய பிராக்டிஸ வெளிக்காட்டுறதுக்கான இடம் தான் இதுன்னு சொல்லி போயிட்டு தம்பி சர்வதேச அரங்குல ஒலிம்பிக் மெடலை வின் பண்ணிட்டு வந்தோம், வெற்றி கொண்டு வந்தோம். அது மாதிரி நீ பிராக்டிஸ் பண்றது எதுக்காக வேண்டி? அட்வான்ஸ் லெவல்ல 3A எடுக்கிறதுக்காக வேண்டி. விளையாட்டுல கொடுக்கிற இந்த நம்பிக்கைய படிப்புல கொடுக்கறதுக்கு தவறு. சின்ன வயசுல இருந்தே எக்ஸாமுண்டா பயம் சொல்லி சொல்றதை விட எக்ஸாம கண்டா பயப்படணும்ன்ற ஒரு மென்டாலிட்டிய, ஒரு பிழையான ஒரு நாளை வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களும் எக்ஸாமை விட பெரிய சவால்கள். அப்ப விளங்கும் எக்ஸாம் எவ்வளவு லேசிங். அப்ப நீ புரிந்து கொள்வாய், அநியாயம் அட்வான்ஸ் லெவல கொஞ்சம் ஒழுங்கா படிக்க இருந்துச்சு. பொதுவா இந்த அட்வான்ஸ் லெவல்ல நீங்க இருக்கிற நேரம் எக்ஸாம் உண்டா பயம். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஏன் உங்களுக்கு எக்ஸாம் உண்டா பயம்? எனக்கு அதுக்கு மட்டும் பியூரா ஆன்சர் பண்ணல முடியும். ஏன் எக்ஸாம் உண்டா பயம் உண்டா தம்பி? நீங்க இந்த கதையை நான் சிம்பிளா சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு யானை உண்ட தம்பி ஒரு சங்கிலியால கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு யானையை ஒரு சங்கிலியால கட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த நேரம் தம்பி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொடி சின்ன நியூட்டன் தெரிப்பாரு தம்பி, அவரு போய் கேட்டாரு, இப்படிதான் இந்த யானையை நீங்க இப்படி கட்டி வச்சிருக்கீங்களே, இந்த யானை அதனுடைய சாதாரணமா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு, அதனுடைய பலத்தை வச்சு சிம்பிளா எடுத்துச்சுன்னு சொல்லி சொன்னா ஒரு 8 எடுத்து வச்சால் சங்கிலியில ஒவ்வொரு லிங்கும் மறந்து போயிட்டு. ஆனால் எந்த நம்பிக்கையில இந்த யானையை நீங்க கட்டி வச்சு? அதுக்கு அந்த யானை பாகன் சொன்ன பதில் என்னன்னா, இந்த யானையை நம்ம இப்ப கட்டல, நம்ம என்ன செஞ்சோம்டா, இந்த யானை பிறந்து 2-3 நாட்கள்லயே சங்கிலியால கட்டிடுவோம். யானை என்ன செஞ்சிடுவோம்? பிறந்து 2-3 நாட்கள்லயே சங்கிலியால கட்டிடுவோம். எனவே இந்த யானை என்ன செய்யும்டா, அந்த சிறு வயதிலே தம்பி அந்த சங்கிலி எடுத்துப்பாங்க. அப்ப அந்த நேரம் யானையால பெரிய ஒரு போசனை தரையலாம். எனவே இந்த சங்கிலி அறந்து வராது. இழுத்து 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 பார்த்த யானை ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளும், இந்த சங்கிலிய இழுத்து அறுத்தெடுக்க முடியாது. இந்த சங்கிலி என்ன செய்யலாம்? இந்த லிங்க பிரேக் பண்ணலாம். இந்த சங்கிலி என்ன செய்யலாம்? அப்ப யானை எவ்வளவு பெருசானாலும் தம்பி அந்த சின்ன சங்கிலியால கட்டி வச்சா யானை நினைச்சிட்டீங்கன்னா, இந்த சங்கிலியை எனக்கு இழுத்து பிடிச்சிட்டு போகலாம். ஏன்? நான் சின்ன வயசுல இருந்து இழுத்து 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 பாக்குறேன் தானே, எனக்கு இந்த சங்கிலியை இழுக்கலாமிக்குதே. அப்ப இந்த சங்கிலி ஒரு அறுத்தெடுக்க முடியாத, ஒரு லிங்க உடைக்க முடியாத, பிரேக் பண்ண முடியாத ஒரு விஷயம். இந்த முடிவுக்கு வந்து இது போலதான் தம்பி எக்ஸாம்ஸ். அவளுக்கு தம்பி சின்ன வயசுல இருந்தே எக்ஸாமுண்டா பயம் சொல்லி சொல்றதை விட எக்ஸாம கண்டா பயப்படணும்ன்ற ஒரு மென்டாலிட்டிய, ஒரு பிழையான ஒரு தம்பி இப்படி சொல்லுவோமே. இப்படி வாரணி ஸ்கூல்ல ஃபுட்பால் பிராக்டிஸ் நடக்குது. ஸ்ரீலங்கா பொறுத்தளவுல ஸ்கூல்ஸ்ல ஃபுட்பால் பிராக்டிஸ் நடக்குது. இந்த ஃபுட்பால் பிராக்டிஸ் நடக்கிற நேரம் தம்பி அந்த கோச்சர் என்ன செய்வார்? எஸ், மேட்ச்ல இப்படி ஒரு பாஸ் ஒன்று கிடைச்சா இந்த பாஸ் இப்படித்தான் கோலா மாத்தணும், இதான் கேம் பிளான் விளங்குது. இந்த கேம் இப்படித்தான் பிளான் பண்ணி விளையாடணும். இதுல அவங்களுக்கு வரப்போற ஆப்போசிட் டீம் இது, ஆனா அவங்களால இதை விளையாடி அந்த டீமை வீழ்த்தேலும் அப்படின்ற நம்பிக்கையத்தான் அவர் தருவார். நம்ம போய் அந்த மேட்சை விளையாடி நம்ம அடுத்த டீம்கிட்ட தோத்துட்டு வந்தாலும் எங்களுக்கு உள்ளுக்கு ஒரு நம்பிக்கைக்கு, இந்த டைம் தோத்தோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம வெத்துவோம், இன்னும் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வெத்துவோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கு.
ஆனா இந்த விஷயத்த எதுல நம்ம தவற விடுறோம்டா, விளையாட்டுல கொடுக்கிற இந்த நம்பிக்கைய படிப்புல கொடுக்கறதுக்கு தவற விடுறோம். யாரு தவற விட்டன்றது அதை நான் இங்க பேசல. ஆனா அந்த தவறால பாதிக்கப்பட்டது யாரு? தம்பி, எக்ஸாம்டா பயப்படணும். அடுத்த வீக் எக்ஸாம் வைப்பேன், எல்லாரும் நல்லா படிச்சுட்டு வரணும். எக்ஸாம் நடக்கும், கேள்வி கஷ்டம், உன்னால செய்யலாமைக்கும் கேள்விய இப்படி சொல்லி 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 தம்பி மனசுக்குள்ள எதை விதைச்சிருச்சு? எக்ஸாம்டா பயம். தம்பி, இதை விட கஷ்டம் தான் விளையாடி ஒரு கோல் அடிக்கிறது. ஓபனா சொன்னா, வருட காலம் பிராக்டிஸ் பண்ணணும் தம்பி ஒரு கோல் அடிக்கிறது. ஒரு ட்ரை வைக்கிறதுக்கு வருட காலம் பிராக்டிஸ் பண்ணும். ஒரு 6 அடிக்கிறேன்ற தம்பி ஒரு சிம்பிளா சொன்னால் ஒரு தேசிய மட்டத்துல போயிட்டு தம்பி ஒரு 6 அடிக்கிறேன்றது அவனுடைய வருஷ கால பிராக்டிஸ். 5 வயசு 6 வயசு அவன் பிராக்டிஸ் பண்ணதான் தம்பி அங்க போய் தேசிய ரீதியிலயோ சர்வதேச ரீதியிலயோ அவன் விளையாட்டு வருவான். ஆனா அவனுக்கு என்ன கொடுக்கிற? நம்பிக்கையை கொடுக்கிற. உனக்கு விளையாடேலும், இந்த மேட்ச் தோத்ததுக்கு பரவாயில்ல, அடுத்த மேட்ச் விளையாடேலும். இந்த நம்பிக்கையை நம்ம எதுல கொடுக்க தவறு? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்ன முடிவெளியிற? எக்ஸாம்டா பயம். ஏன் பயம்? எப்படி அந்த யானை பயந்ததோ அது போல இப்ப நம்ம பயம். ஏன் பயம்? எக்ஸாம்டா கஷ்டம், எக்ஸாம்டா கஷ்டம், கஷ்டமான கேள்வி வரும், கஷ்டம் 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 சொல்லி 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 கஷ்டமே இல்லாத எக்ஸாம கஷ்டமா ஃபீல் பண்ண வச்சிர. நான் சொல்றேன் உங்களுக்கு தம்பி, எக்ஸாம் சொல்லி சொல்றது உங்களுடைய டேலண்ட காட்டுறதுக்கான இடம். எப்படி நீ ஸ்கூல் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு, எப்படி தம்பி பாகிஸ்தான்ல அந்த மண் குடிசைக்குள்ள இருந்து கொண்டு ஒரு ஈட்டி வாங்க வழி இல்லாம அர்ஷாத் நதீம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு என்னுடைய பிராக்டிஸ வெளிக்காட்டுறதுக்கான இடம் தான் இதுன்னு சொல்லி போயிட்டு தம்பி சர்வதேச அரங்குல ஒலிம்பிக் மெடலை வின் பண்ணிட்டு வந்தோம், வெற்றி கொண்டு வந்தோம். அது மாதிரி நீ பிராக்டிஸ் பண்றது எதுக்காக வேண்டி? அட்வான்ஸ் லெவல்ல 3A எடுக்கிறதுக்காக வேண்டி. அதை விட்டுட்டு பேப்பரை கண்டா பயந்து போயிட்டு ஒரு எஸ் வந்தா போதும் எனக்கு, இல்ல ஏதோ பாஸ் ஆனா போதும், நான் இல்ல ஏதோ அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டி போறதுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சா போதும், யூனிவர்சிட்டி போகாட்டியும் பரவாயில்ல, ஏதோ ஒரு காலேஜ் போறதுக்கு 3 பாடம் பாஸ் ஆனா போதும் சொல்லிட்டு வார இடம் இல்ல தம்பி. எக்ஸாம்ன்றது அங்க என்ன தவறு இழைக்கப்பட்டிருக்குது? எப்படி அந்த யானை பயந்து கொண்டு இருக்குதோ, முழு பலத்தையும் பெற்ற யானை, முழு பலத்துடன் இருக்கிற யானை ஏன் பயந்து கொண்டிருக்கிறது? எதை கண்டு பயந்து கொண்டிருக்கிறது? சிறு வயதில் இழுத்த போது அருந்து வராத சங்கிலி தான் இவ்வளவு பெரிய ஒரு நபராகி மருந்து வராது என்ற அந்த முட்டாள்தனமான நம்பிக்கையில் தான் அந்த யானை என்னும் இருக்கிறது. அது போல சிறு வயதுல நான் எக்ஸாம் எழுதினேன், ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆனேன், லெவல்ல சரியா ரிசல்ட்ஸ் வரல, இல்ல எக்ஸாம்டா பயம், எக்ஸாம்டா பயம் காட்டி வச்சிராங்கன்னு சொல்லி 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 நீ பயந்து கொண்டிருந்தால் இன்று இல்ல தம்பி, நாளை இல்ல தம்பி, நாளை வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சவால்களும் எக்ஸாமை விட பெரிய சவால்கள். அப்ப விளங்கும் எக்ஸாம் எவ்வளவு லேசி. அப்ப நீ கொள்வாய், அநியாயம் அட்வான்ஸ் லெவல கொஞ்சம் ஒழுங்கா படிக்க இருந்துச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிற அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணணும், அங்க போய் பயந்துட்டு வாரதுக்கல்ல. விளங்குது? 50 MCQ தம்பி 20-30 பிழை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து MCQ ஆன்சரை வாங்கி திருத்தி எண்ணி பார்த்து, சார் எனக்கு வந்து 35 தான் வர, அப்ப என்ன வரும்னு சொல்லி கேட்கறதுக்கல்ல. ஐடியா விளங்குது தம்பி? உனக்கு பேப்பர் தரப்படும் போது பேப்பரோட 100 மார்க்ஸும் சேர்த்தே தரப்படும். நீ பிழையாக எழுதும் ஒவ்வொரு ஆன்சருக்கும் உன்னுடைய ஒவ்வொரு மார்க்ஸ் பறிக்கப்பட்டு கொண்டே போகும். சரியாக எழுதினா உனக்கு தந்த மார்க்ஸ் நீ காப்பாற்றிக்கொள். எக்ஸாம் பேப்பரோட என்ன செய்யற? 100 மார்க்ஸையும் சேர்த்து தான் தர. அதை காப்பாத்துறது இல்லாது உன்னுடைய கையில தான். கதை சிம்பிளா விளங்குது. அப்ப இதே படிக்கிற சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி கடின பாடம் என்ற எண்ணக்கருவை தகர்த்தெறிந்த SFTயின் தனித்துவமான நாமம் முகமது ராசித். SFT பாடத்தில் 25 அலகுகளுடன் ரிவிஷன் மற்றும் ஃபுல் பேப்பர் என்பவற்றை தனி ஒரு ஆசிரியரிடம் தெளிவாக கற்றுக்கொள்ள நீங்களும் இன்றே இணைந்து கொள்ளுங்கள். MIT கொழும்பு, சிட்டி காலேஜ் மாவடல்ல, TTI மல்வான, அல் அஸ்ஹர் ப்ராஜெக்ட், திஹாரிய, DTP அலுத்கம மற்றும் ஆன்லைன் ஊடாக இணைந்து கொள்ள ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களது பெயர், பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை 071-303-777-2 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் 2 வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கல்விக்காக எமது பாதை.